ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 28 பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல இந்த 2 ஜோடியும் சேர்ந்து டபுள் டேட் போயிருந்திருக்கும். ஸோ நம்ம சியாஜு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாளா? ஸோ லூஸ் தான் இங்க பாரு அதுக்கெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. நான் தான் இருக்கேனே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பா. இத கேட்டோனே சியாஜு குட்டி இப்படிலாம் சொல்லாதடா இங்க பாரு. நீயும் நானும் ஒண்ணும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இங்க பாரு நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அப்படியே அவ ரூமுக்கு போன பிறகு ரொம்ப ஒரு மாரி ஃபீலா தான் போவாளா? ஸோ லெட்டர் வந்துட்டு அம்மா என்னாச்சு நீ ஒரு மாரி டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல இந்த மாரி கிஃப்ட் லூசி வாங்கி குடுத்தான். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட்ட பார்த்தாலே சிங்லாங் ஞாபகம் தான் வருது. ஸோ நான் 2 பேத்தையும் ஏமாத்துற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாளைக்கு முதல் வேலையா நான் போய் அவன்கிட்ட எப்படியாவது பிரேக்கப் பண்றதா பார்க்கணும் அப்படின்னு நம்ம சியாச்சு சொல்லிட்டு இருப்பா. ஸோ போய் ஒன்னோனயே நம்ம லூசி கிட்ட இங்க பாரு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்கா ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லும்போது கேட்ட லூசி வந்துட்டு இங்க பாரு ஒரு கப்பல் எத்தனை நாள் லவ் பண்ணணும், எப்படி சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணணும் நெறைய இருக்கு. அதுக்குள்ளலாம் உன்ன பிரேக்கப் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, டேய் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரியல் கப்பலே கிடையாதுடா. தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, இங்க பாரு எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் உன்ன பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் எழுத போவானா டக்குனு சியாஜு புடுங்கிட்டு, இங்க பாரு லூசி எனக்கு உன்ன விட்டா வேற யாருமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரலாம். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ஆசை. பட் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அதுல. ஸோ நான் உன்ன பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா, டேய் என்னடா திருப்பி திருப்பி அதுவே சொல்லிட்டு இருக்க. ஸோ லூசி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு நான் திருப்பி திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நான் பிரேக்கப் பண்ணு. நான் போய் நான் லின்னு கிட்ட சீல் வந்து செங்கலாங்கன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது, டேய் சும்மா சும்மா நீ இதை வச்சு பிளாக்மெயில் பண்ற. நீ என்ன சொல்றது நானே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜு கோவப்பட்டு போய் சொல்லலாம்னு சொல்லி போவாளா. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும்போது சடனா நின்றுவா. ஸோ லூசி பின்னாடியே தான் போயிருப்பான். ஏன் நின்னுட்ட வா கம்ப்யூட்டர் கிளாஸ் அங்கதான் இருக்கு போய் சொல்லு போ. லின் அங்கதான் இருக்கா போய் சொல்லு இந்த மாதிரி சிஎல் செங்கலாங்கிறத நீ போய் சொல்லு போ அப்படிங்கும்போது சியாஜு டக்குன்னு உள்ள போயிருவாளா. லூசி தண்ணி ஏன் எங்க சொல்லாம போற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவா. ஸோ உள்ள போன பிறகு லூசி சியாஜு கிட்ட இந்த மாதிரி நம்ம டேட்டிங் போயிருந்தோம்ல அது எப்படி இருந்துச்சு உனக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா போடா அப்படிங்கிற மாதிரி லூசி சொல்லி சாரி சியாஜு சொல்லிருவா. இவனும் போய் பக்கத்துல உட்காந்துட்டு ஆமாமா அது ஒரு மாதிரி போர் அடிச்சிட்டு ஸோ மத்த கப்பிள்ஸ் பண்ண மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா இன்னைக்கு சினிமாக்கு போலாம். நீ என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சியாஜ் வந்துட்டு அதாவது நான் உன் கூட மூவிக்கு வருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீ என் கூட வருவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம சியாஜ் வந்துட்டு கண்டிப்பா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்குவா. இவனும் போய் உட்காந்துட்டு இங்க பாரு நம்மளும் போய் பார்க்கலாம் மூவி ஜாலியா தான் இருக்கும். ஸோ நானே டிக்கெட் வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு நம்ம லூசி சொல்லிட்டே இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு டேய் உங்ககிட்ட நான் அவ்வளோ காசு இருக்காடா படத்துக்கு போற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சியாஜு கேட்பாளா. இல்லவே இல்லை என்கிட்ட காசே சுத்தமா இல்லை பாரு நான் சாப்பிட கூட இல்லை ஒழுங்கா இல்ல. ஆனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ கேட்டுட்டியல உன்னை கூட்டிட்டு போகணுமல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி சொன்ன டக்குனு அவளுக்கு சிரிப்பு வந்துடும். சரி இப்போ என்ன மூவிக்கு தானே போகணும் நான் வர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நைட் மூவியா தான் இருக்கணும் 100% ஹாரர் படமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கெட் வாங்கிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைட்டு போய் ஒரு பெரிய ஹாரர் படமா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் டிக்கெட் வாங்கலான்னு போயிட்டு அதாவது இந்த படம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த டிக்கெட் கவுண்ட்ல கேட்பான். ஆமா இது கொஞ்சம் பயங்கரமான படம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவன் டிக்கெட் வாங்கிடுவான். கட் பண்ண அப்படியே நம்ம சியாஜு காட்டுறாங்க. அவளுக்கு அந்த படத்துக்கு போகணும் கொஞ்சம் கூட ஐடியா இல்லையா. ஸோ அங்க இருக்க ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி லூசி நீயும் படத்துக்கு போறதா அந்த போலியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல நான் போல எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட கிடையாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ லூசி மட்டும் தனியா போனா ஆல்ரெடி அவனுக்கு வந்து பிளட் ஹோபியா இருக்கு. ஸோ அதை பார்த்து அவங்க எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் சியாஜுக்கு ரியலைஸ் ஆகுது ஐயோ ஆமா இல்ல அவனுக்கு வேற பிளட் ஹோபியா இருக்கு. ஆல்ரெடி இந்த பேய் படம் கண்டிப்பா ரத்தமெல்லாம் நிறைய வரும்ல அப்படின்னு ஆமா ஆமா கண்டிப்பா நிறைய வரும் அவனுக்கு என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கும். ஸோ இவ்வளவு இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்க்குறா. நம்ம லூசி மட்டும் உட்காந்து தனியா படம் பார்க்கும்போது அதை பார்த்து அந்த பாப்கார்ன்லாம் தூக்கி வீசுற மாதிரி அச்சச்சோ போச்சு அவன் சாவுக்கு நம்ம காரணமாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவ கிளம்பி போவா. ஸோ அங்க போனா அங்க போய் பார்த்தா லூசி அங்க இருக்க மாட்டான். டக்குனு ஒரு மேனேஜர் பிளாக் பண்ணுவாங்களா. சியாஜ் வந்துட்டு இல்ல இல்ல ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டான் அவன் டிக்கெட் எடுத்துட்டான். ஸோ அவன்கிட்ட தான் டிக்கெட் இருக்கு. ஸோ நான் உள்ள போகணும் நீங்க அவனை பாத்தீங்களா ரொம்ப ஹைட்டா இருப்பான் ஒரு மாதிரி சாமிங்கா இருப்பான் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பான் நீ பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் பாத்ரூம்ல இருந்து வெளில வந்திருப்பான். ஸோ இதை கவனிச்சிடறான். ஐயோ இங்க பாருங்க நீ அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி கெத்தா வந்துட்டு ஹலோ டார்லிங் நான் இந்த டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற சொல்ல டே லூசி டிக்கெட் எடுத்துட்டியா சரி சரி இங்க பாரு நம்ம 2 பேரும் இந்த படமே பார்க்க வேண்டாம் நம்ம வெளில போயிடலாம் அப்படிங்கும்போது என்னது இவ்வளவு தூரம் வந்து படம் பார்க்காம போறதா இங்க பாரு நான் உனக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி தரேன் ஒழுங்கா நம்ம படம் பார்க்க போனது டே வேணாண்டா இந்த படம் ரொம்ப டெரரா இருக்குமாமா நம்ம 2 பேரும் இந்த படம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கும்போது இங்க பாரு எனக்கு தெரியாது நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வேஸ்டா போயிடும் சரி வா நம்ம 2 பேரும் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள எடுத்துட்டு போயிடறான். ஸோ உள்ள படம் ஓடிட்டு இருக்கு உள்ள பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி பேய் படம்னாலே சும்மாவே பயங்கரமா இருக்கும். ஸோ ஓடிட்டு இருக்கும்போது 2 பேருமே பயந்துட்டு இருக்க நம்ம சியாஜு லூசியோட கண்ணெல்லாம் பத்த ஆரம்பிச்சாரான். இல்ல இல்ல எனக்கெல்லாம் பயமா இல்ல நான் தைரியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம லூசி வந்துட்டு இங்க பாரு நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஒன்றும் கிடையாது நான்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது இவனையும் அறியாம மூச்சு ஒரு மாதிரி பயங்கரமா விடாது ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு இருக்கான். நம்ம சியாஜுல கண்ணை மூடிட்டு பாப்பாலாம் ஒரு கட்டத்துல இவன் அப்படியே மயக்க போட்டு தப்பு கடைஞ்சு விழுந்துருவான். நம்ம சியாச்சு நோட் பண்ணி இருக்க மாட்டான். டே ரொம்ப பயமா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம லூசிய மயக்கம் போட்டு கிடப்பான். "டேய் லூசி எந்திரிடா, இதுக்கு தான்டா நான் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டியா? லூசி எந்திரி எந்திரி எந்திரின்னு" இவன் தூக்கவா ட்ரை பண்ணுவான். ஆனா தூக்கவே முடியாது. ஸோ லூசி ஆக்சுவலி நடிச்சுட்டு தான் இருப்பான். வேணுக்குன்னே எந்திரிச்சு டக்குனு தூக்க ட்ரை பண்ணுவாளா, இவள தூக்கி மடி மேல உட்கார வச்சுட்டு, "இங்க பாரு நான்லாம் ஒண்ணும் ஆகல எனக்கெல்லாம். ஜஸ்ட் நான் உன்ன ஃபன் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, தியாஜ் வந்து லூசிய போட்டு அடி அடி அடிச்சுட்டு, "டேய் அறிவு இருக்காடா நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! என் மேல உனக்கு அவ்ளோ அக்கறையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானே பதில் சொல்லணும். ஸோ இது மாரிலாம் பண்ணாதடா பைத்தியன்டா நானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஸ் வந்துட்டு, "போய் போய் உன் கூட படம் பார்க்க வந்தேன் பாரு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. ஸோ லூஸ் வந்துட்டு, "ஏய் சாரி 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 இங்க பாரு நான் தெரியாம பண்ணேன். ஜஸ்ட் நான் ஃபன்னுக்காக தான் பண்ணேன். இனிமேல் இந்த மாரி பண்ணவே மாட்டேன். ரொம்ப சாரி மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா நீ பாப்கார்ன் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு எடுத்து வாயிலலாம் ஊட்டி விடுவானா, "இது ஃபுல்லா எனக்கு தான்" அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்லுவா. "இது ஃபுல்லா உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த ஜூஸும் உனக்கு தான்" சொல்லி குடுக்கும்போது, அவ வாயில குடிச்சுட்டு, "இங்க பாரு இது கடைசி வரைக்கும் நீ இப்படியாவது புடிச்சிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. ஸோ லூஸ் இருந்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் புடிச்சுட்டே இருக்கேன். ஸோ நீ பார்த்து என்ஜாய் பண்ணு" அப்படிங்கும்போது, நம்ம சியாச்சு நல்லா படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு ஜூஸ் குடிப்பா. இவன் அவளவே பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு வழியா படம் பார்த்து முடிக்கிறாங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ லெட்டோ, சியாஜோ 2 பேருமே வந்துகிட்டு இருக்கும்போது, சியாஜோக்கு செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ லெட்டோ வேற, "அம்மா நேத்து மூவிக்கு போனேன்ல எப்படி போச்சு? நல்லா போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நல்லா தான் போச்சு. சீக்கிரம் வா போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சு வந்துட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா லூசி அங்கருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, "இந்த மாரி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இது உனக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்தா" அப்படின்னு சொல்லும்போது லெட் வந்துட்டு, "டேய்" அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிச்சுருவா. "என்ன பார்க்குற? அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவளோட பாய் ஃப்ரெண்ட் நானு. அவள நல்லா பார்த்துக்க வேண்டியது என் கடமை தானே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம லெட் வந்துட்டு, "டேய் நல்ல பாய் ஃப்ரெண்ட் தான்டா நீ" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுர்றா. "சரி சியாச்சு இங்க பாரு உன் கிளாஸ் முடிஞ்சோனே எனக்கு மிஸ்ட் கால் விடு. நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நானே வந்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்லுவாளா. "இங்க பாரு நான் உன்ன வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ உன்ன நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நீ முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கேருந்து போயிருவான். இவன் போன பிறகு லெட்டு வந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு லூசி வந்து நடிக்கிற மாரிலாம் தெரியல. அவன் உன்ன ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ நீயும் டீப்பா லவ் பண்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோ. ஏன்னா அவன் உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். ஏன்னா அவன் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி குடுக்குறான். உன்ன ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் 100% சொல்றேன். லூசி உன்ன ரொம்ப 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 சின்சியரா லவ் பண்றான்" அப்படின்னு லெட்டோ வேற சொல்லிடுவா. இத கேட்டோனே, "ஐயோ கொஞ்சம் கம்முனு இரு. இங்க பாரு வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. ஸோ இப்படியே கிளாஸ் எல்லாம் முடிச்ச பிறகு இவன் வந்து இறங்கும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல லூசி வெயிட் பண்ணிருப்பான். "ஆமா ஏன் இவ்ளோ லேட் ஆச்சு? நான் உன்ன ஃபோன் பண்ண சொன்னேன்ல. ஏன் நீ ஃபோன் பண்ணல? சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ பேக்க வாங்கிட்டு முன்னாடி போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம சியாஜோக்கு என்னன்னா, இவ ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க நடிக்கிறாங்கன்னு மறந்து, அவன் லவ் பண்ணானே இவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு, "லூசி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். போதும் இதுலயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, லூசிக்கு வந்துட்டு என்ன ஸ்டாப் பண்ணலாம்? "ஓ சியாஜோ போதும் நீ திருப்பி திருப்பி இத சொல்லிட்டே இருக்காத. இங்க பாரு எனக்கு பிரேக்கப் பண்ற ஐடியாலாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "டேய் தயவு செஞ்சு அந்த வார்த்தைய திருப்பி திருப்பி சொல்லாதடா. நான் சொல்றேன் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா என்ன உனக்கு பிரச்சனை? இங்க பாரு ஏன் என்னோட நடிப்புல உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? நான் உன்ன என்ன டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீ பயந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, சியாஜி ஒரு மாரி ஷாக் ஆவாளா. "ஏன் உனக்கு என்ன என்ன பார்த்தா பயமாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நான் சொல்றத கேளு போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சியாஜி திருப்பி சொல்றா. "நீ என்னாச்சு உனக்கு? ஒரு வேளை நீ எனக்காவது பயப்படுறியா? நீயும் என்ன லவ் பண்ணிடுவியான்னு உனக்கு ஏதாவது பயமா இருக்கா சியாஜு?" அப்படின்னு கேட்டோனே, சியாஜுக்கு ஒரு மாரி சைலன்ட்டா இருப்பாளா. "உண்மைய சொல்லு நீ என்ன லவ் பண்ணிருவேன்னு பயத்துல இருக்கியா?" அப்படின்னு நம்ம லூசி கேட்டோனே அவ ஒரு மாரி ஷாக் ஆயி பாப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்ல காட்டுறாங்க. ஸோ சம்மர் லீவுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ செங்லாங் ஃபோன் பேசிட்டே போறா. யார் கூட? லின் கூட பேசிட்டே போறா. இந்த விஷயத்த செங்லாங்கோட அம்மாவும், நம்ம லூசியோட அம்மாவும் நோட் பண்றாங்க. லூசியோட அம்மா வந்துட்டு, "டேய் உனக்கு யாரோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உன் பையன் மருமகன கண்டுபிடிச்சிட்டான் போல" அப்படின்னு அவங்க அம்மாவ கலாய்க்க, "நானும் அப்படிதான் நெனைக்கிறேன். அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும். நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங்கோட அம்மா சொல்லிருக்க. "சூப்பர்டி" அப்படிங்கிற மாரி இவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, "ச்சே உன் பையன் பாரு அதுக்குள்ள ஒரு புள்ளைய பார்த்துட்டான். என் பையன் தான் இருக்கானே" அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு செங்லாங் வந்துர்றா. "ஆன்டி நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. அவனுமே உங்க வீட்டுக்கு வரப்போற புள்ளைய கண்டுபிடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் என்னடா சொல்ற? உண்மையாடா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "ஆமாமா அவனுமே ஒரு புள்ளைய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ கண்டிப்பா அவனும் உனக்கு கூட்டிட்டு வருவான். அந்த பொண்ணும் கூட" அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்ட பார்ப்பான். ஆனா அவங்க அம்மாவுக்கு புரியாது. ஸோ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் அவன்ட்ட கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஈகரா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ என்ன ஒரு குடும்பம் பாருங்களேன். ஸோ இவங்க அம்மா ரொம்ப ஆர்வமா போயிட்டு அவன் டிவி பார்த்துட்டு இருப்பானா, "டேய் லூசி உண்மைய சொல்லு. நீ யாரோ ஒரு புள்ளைய லவ் பண்றியாம்மா? யார் அந்த பொண்ணு? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது, "உங்களுக்கு யார் சொன்னா? அப்பலாம் ஒண்ணும் கிடையாதும்மா" அப்படிங்கிற மாரி நம்ம லூஸ் சொல்லுவானா, இல்ல இங்க பாரு செங்லாங் சொல்லியிருக்கான். கண்டிப்பா நீ யாரோ ஒருத்தவங்கள லவ் பண்றியாம்மா? யார் அந்த பொண்ணு? அப்படின்னு உங்க அம்மா கேட்டுட்டே இருக்க. பக்கத்துலயே அவங்க அப்பா உட்காந்துருப்பாங்க.
இங்க பாரு உண்மையாடா இங்க பாரு செங்லாங்கு கண்டிப்பா அவன் பொய் சொல்ல மாட்டான். ஸோ அவன் சொன்னா அதுல 100% உண்மை இருக்கும். ஸோ உன் பையன் யார லவ் பண்ணான்னு கேளு அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மாவும் டேய் உண்மைய சொல்லு யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு என்ன மாரி ஹைட்டா இருக்குமா? கலரா இருக்குமா? வெள்ளையா இருப்பாளா? அப்படி அவங்க அம்மா நெறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க. ஐயோ! அம்மா ஒண்ணுமே கிடையாது. நீங்க தள்ளி போங்க. நான் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அப்ப இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ சொன்னா தான் நான் பார்க்க விடுவேன். இங்க பாரு யார் அந்த பொண்ணு நீ எனக்கு சொல்லு. ஸோ கண்டிப்பா நான் அந்த பொண்ண பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்க அம்மா கேட்டுட்டே இருக்க. அப்பல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவன் சும்மா பொய் சொல்லியிருக்காம்மா. அப்படிங்கிற மாரி லூசு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா கேட்கிற மாரி தெரியல. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து நம்ம சியாஜ் இருக்காள, அவ வந்து கார்ன் குடுக்கலான்னு வந்திருப்பா. ஸோ கார்ன் அங்க வச்சுட்டு போயிருமா டேபிள்ல அப்படின்னு சொன்னோனே, சரி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ன் வைக்கலான்னு போம்போது, லூசி இருந்துட்டு, அம்மா நான் லவ் பண்ற பொண்ணு அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜுவ கை காட்டிர்றா. ஸோ இத பார்த்தோனே லூசியோட அம்மா, அப்பா அவளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. இவன் ஒரு மாரி அவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவான். ஸோ எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.